This video sponsored by BuyMood. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கோடை விடுமுறை முடிந்து கடந்த திங்கட்கிழமை அன்றுதான் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் இன்று ஜூன் 9ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களும் விடுமுறை என்றாலே கொண்டாட்டம்தான். அந்த வகையில் சுமார் 45 நாட்கள் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் கடந்த ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு வாரமாக மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வரும் நிலையில் சனி ஞாயிறு விடுமுறை கிடைத்தன. மீண்டும் பள்ளிகளுக்கு எப்பொழுது விடுமுறை கிடைக்கும் என மாணவர்கள் ஆவலோடு காத்துள்ளனர். என்னதான் மாத கணக்கில் விடுமுறை கொண்டாடினாலும் அடுத்த முறை எப்பொழுது வரும் என கேலண்டரை எதிர்பார்ப்போடு பள்ளி மாணவர்கள் பார்ப்பது வழக்கம்தானே. தமிழகத்தில் அரசு விடுமுறையை தவிர்த்து கோவிலில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள், மசூதி, தேவாலயங்களில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை விடுமுறை வழங்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விசாக திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்வான ஜூன் 9ஆம் தேதி அன்று வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகம் திருவிழாவை முன்னிட்டு வருகிற வைகாசி 26ஆம் தேதி ஜூன் 9ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உள்ளூர் விடுமுறை செலவாணி முறிச்சட்டம் 1881 படி அறிவிக்கப்படவில்லை என்பதால் நாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் தலைமை கருவூலம் மற்றும் கிளை கருவூலங்கள் அரசு ஈடுபாடு சம்பந்தப்பட்ட அவசர பணிகளை கவனிக்கும் பொருட்டு தேவையான பணியாளர்கள் கொண்டு இயங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக வரும் ஜூன் 14ஆம் தேதி 2ஆம் சனிக்கிழமை பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலக வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.